ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி டே 18 ஆஃப் ட்விங்லேட் கோட் ப்ராப்ளம். இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்ளம் பார்ப்போம் அப்படின்னா 2161 பார்ட்டிஷன் அரே அக்கார்டிங் டு தி கிவன் பிவட். ஸோ நமக்கு ஒரு நம் அரே கொடுத்துருப்பாங்க அண்ட் பிவட் கொடுத்துருப்பாங்க. அந்த நம் அரேவை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும். எப்படி அப்படின்னா பிவட்டோட லெஸர் நம்பரை பிஃபோராகவும் பிவோட்டோட இன்பிட்வீன் நம்பரை சென்டராகவும் அண்ட் பிவோட்டோட கிரேட்டராக இருக்கிற நம்பரை வந்து லாஸ்ட்டாகவும் நம்ம கொண்டு வரணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். பிவோட் வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 விட லெஸ்ஸர் தென்னாக இருக்கிறத வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கிறோம் 953. நெக்ஸ்ட்டு பிவோட்டோட ஈக்குவலாக இருக்கிறத போட்டுக்கிறோம் 1010. நெக்ஸ்ட்டு பிவோட்டோட ஹையஸ்ட்டாக இருக்க 12 and 14 போட்டுக்கிறோம். ஸோ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு int n is equal to nums dot length போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு int end is equal to 0 போட்டுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஃபாரில் போட்டுக்கிறேன். ஃபார் int I is equal to 0, I less than n, I plus plus. நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். இஃப் nums of I less than pivot இருந்துச்சு அப்படின்னா nums of indexில் போய்ட்டு nums of I ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது சேம் ப்ராசஸை வந்து கண்டிஷன் வேறையோடு நான் வந்து இன்னும் 2 ஃபாரில் போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாரில் வந்து ஈக்குவல் டுக்கு போட்டுக்கிறேன். ஸோ இஃப் நம்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு பிவட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸில் போய்ட்டு நம்ஸ் ஆஃப் ஐயை ஸ்டோர் பண்ணிட்டு இண்டெக்ஸை வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் வந்து கிரேட்டர் தெனுக்கு நான் போட்டுக்கிறேன். ஸோ நான் அதே மாதிரி வந்து ஃபார் லூப் போட்டுட்டு எஃப் கண்டிஷன்ஸில் வந்து நம்ஸ் ஆஃப் ஐ கிரேட்டர் தென் பிவட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸில் வந்து நம்ஸ் ஆஃப் ஐ ஸ்டோர் பண்ணிட்டு இண்டெக்ஸை ப்ளஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக நான் ரிட்டர்ன் நம்ஸ் கொடுக்குறேன். ஸோ நான் ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு எரர் காட்டுது. என்னன்னு பார்த்தோன்னா நான் வந்து சேம் நம்ஸ்லேயே நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணுறப்ப எனக்கு வேல்யூஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆயிருமே தவிர என்னால் வந்து கரெக்டான அவுட்புட்டை கொண்டு வர முடியாது. ஸோ நான் புதுசாக நம்ஸ் 1 ஆஃப் அப்படி சொல்லிட்டு ஒரு அரே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் என்னோடய வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு நியூ அரேயில் தட் இஸ் நம்ஸ் 1 அரேயில் வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ரன் பண்ணி பார்த்தா எனக்கு ரன் ஆயிடுச்சு அண்ட் டெஸ்ட் கேசஸ் எல்லாமே பாஸ் ஆயிடுச்சு. இது வந்து நார்மல் அப்ரோச்சு. இதோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் ப்ளஸ் நான் 2 பாயிண்டர் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி இதே ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருக்கேன். அதை ஒரு ஃபுல் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னால் ஷார்ட்ஸில் அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ நான் அதனால் ஒரு ஃபுல் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபார் தட் ஸ்டே கனெக்டட்.